ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிலரி வேர்ப்ஸ் 24 இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதில் பி வேர்ப்ஸ் ஜஸ்ட் ஒன்லி 5 தான். ஆம், இஸ், ஆர், வாஸ் அண்ட் வேர். ஆம், இஸ் அண்ட் ஆர் இந்த 3 பி வேர்ப்ஸுமே ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது. வாஸ் அண்ட் வேர் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது. ஆக்சுவலாக பீனா என்ன? இருத்தல், ஒரு நிலை. ஒருத்தர் எந்த பொசிஷனில் இருக்காங்க, எந்த நிலையில் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு தான் பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், பி தேர் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். பி எ குட் பாய், நல்ல பையனாக இரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீ இந்த மாதிரி இரு, இந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம இந்த பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பி வேர்ப்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க, என்ன கண்டிஷன், என்ன நிலையில் இருக்காங்கன்னு சொல்கிறப்ப, பொருட்கள் என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, ஒருத்தர் என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்கிறப்ப இந்த பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரோட ஸ்டேட் ஆர் கண்டிஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்ப, ஹீ இஸ் இல், அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கான்னு சொல்கிறேன். இங்கே இஸ் அப்படின்ற பி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் குவாலிட்டி அப்படின்னு வரப்போ, தீஸ் ஆப்பிள்ஸ் ஆர் குட், அந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் நல்லா இருக்கேன், இந்த ஆப்பிள்ஸ்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த ஆர் அப்படின்ற பி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருத்தரோட பொசிஷன் வரப்போ, மை ஃபாதர் இஸ் த டீன் ஆஃப் திஸ் ஹாஸ்பிட்டல், இந்த இஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பி வேர்ப் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பி வேர்ப்ஸ் ஒரு ஸ்டேட் ஆர் கண்டிஷனையோ குவாலிட்டியோ பொசிஷனையோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆம், இஸ் அண்ட் ஆர் இந்த 3 பி வேர்ப்ஸ்மே ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். வாஸ் அண்ட் வேர் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆமோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வாஸ். இஸ்ஸோட பாஸ்ட் ஃபார்ம் வாஸ். ஆரோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வேர். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் டயர்டு அப்படின்னு சொல்கிறோம். இதே இது பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்னா, ஐ வாஸ் டயர்டு, நான் டயர்டாக இருக்கேன். ஐ ஆம் டயர்டு, நான் டயர்டாக இருக்கேன். நான் டயர்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் டயர்டு அப்படின்னு சொல்லுவோம். மை அன்கிள் இஸ் எ பைலட், என்னோட அன்கிள் பைலட்டாக இருக்கார். இப்போ ப்ரெசண்ட்டாக அவர் பைலட்டாக இருக்காருன்றப்ப மை அன்கிள் இஸ் எ பைலட். பட் என்னோட அன்கிள் பைலட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறப்ப மை அன்கிள் வாஸ் எ பைலட் அப்படின்னு சொல்லுவோம். they ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், அவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ they ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், ஆர் அப்படின்ற பி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. they வேர் மை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்போ வேர் வந்தால் பாஸ்ட் டென்ஸ், அவங்க முன்னாடி இருந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸில் பி வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு புரியுது இல்லையா? பட் இந்த பி வேர்ப்ஸ்க்கு முன்னாடி எந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்திருக்கணும், நவுனோ ப்ரொனவுனோ எப்படி நம்ம யூஸ் பண்ணணுன்றத where we have to use these பி வேர்ப்ஸ். இந்த பி வேர்ப்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன சப்ஜெக்ட் வருதோ அதுக்கு பின்னாடி நம்ம சூட்டபிள் பி வேர்ப்ஸை யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் டென்ஸில் ஆம், இஸ் அண்ட் ஆர் அப்படின்ற 3 பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸில் வாஸ் அண்ட் வேர் அப்படின்ற 2 பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆம் அப்படின்ற பி வேர்பை எந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் ஒன்லி ஆஃப்டர் ஐ. ப்ரெசன்ட் டென்ஸில் ஐக்கு பின்னாடி மட்டும்தான் நம்ம ஆம் அப்படின்ற பி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே பாஸ்ட் டென்ஸில் ஐக்கு பின்னாடி வாஸ் அப்படின்ற பி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஹீ, சி, இட் அப்படின்ற ப்ரொனவுன்ஸ் வந்தாலும் சிங்குலர் நவுன் ஒரே ஒருத்தரை மட்டும் நம்ம சொல்கிறோம். எ பாய், எ கேர்ள், மை ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பர்சனை மட்டும் நம்ம மீன் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம இஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பட் அந்த சிங்குலர் நவுனுக்கு பின்னாடியோ ஹீ, சி, இட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸுக்கு பின்னாடியோ பாஸ்ட் டென்ஸில் வாஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வி, யூ, they அப்படின்னு ப்ரொனவுன்ஸுக்கு பின்னாடியும் ஒரு ப்ளூரல் நவுன், ப்ளூரல் நவுன்னா அதாவது நிறைய பேரை சேர்ந்து மோர் தென் ஒன் பர்சனை நம்ம சொல்கிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸ், கேர்ள்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்மில் நம்ம சொல்கிறப்ப நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர் அப்படின்ற பி வேர்ப் யூஸ் பண்ணியிருப்போம். வி, யூ அண்ட் they அப்படின்ற ப்ரொனவுன்ஸுக்கு பின்னாடியும் ப்ளூரல் நவுனுக்கு பின்னாடியும் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர் அப்படின்ற பி வேர்ப் யூஸ் பண்ணணும். பட் இதே வி, யூ, they அப்படின்ற ப்ரொனவுன்ஸுக்கும் ப்ளூரல் நவுனுக்கும் பின்னாடி பாஸ்ட் டென்ஸில் வேர் அப்படின்ற பி வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போ ஜென்ரலாக நம்மளை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறப்ப ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பண்ணுவோம். அதே மாதிரி ஏதாவது நேச்சுரல் ஹேப்பனிங்ஸ் பற்றி நம்ம சொல்கிறப்பையும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஐ ஆம் எ டீச்சர், இப்போ நான் ஒரு டீச்சராக இருக்கேன். ஜென்ரலாக நான் என்னை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கேன்? ஆம். ஐக்கு பின்னாடி நம்ம ப்ரெசன்ட் பி வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் டயர்டாக இருக்கேன். ஸோ ஐ ஆம் டயர்ட். நான் இப்போ சென்னை போகிறேன். ஸோ ஐ ஆம் சென்னை போய் கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் கோயிங் டு
சென்னை. இதே இது பாஸ்ட் டென்ஸில் என்ன சொல்லியிருப்பேன், நான் 10th படிச்சிருந்தப்போ நான் மதுரையில் இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஐ வாஸ் இன் மதுரை வைல் ஐ வாஸ் ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட். இப்போ பாருங்களேன், இங்கே ஐ வாஸ் இன் மதுரை, நான் மதுரையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாஸ்ட் டென்ஸ் ஐக்கு பின்னாடி வாஸ் அப்படின்ற verb யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 10th படிச்சிருந்தப்ப நான் மதுரையில் இருந்தேன். இப்போ இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ் வர்றப்ப அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் சேர்ந்து இருக்கு இல்லைங்களா, அந்த சென்டென்ஸுமே பாஸ்ட் ஹேப்பனிங்கில் இருக்கும். முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியாக அல்லது ஒரு விஷயமாக இருக்கும். முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம சொல்கிறப்ப தான் நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். While I was studying 10th standard, I was in Madurai. இந்த pronouns he, she, it and a singular noun இதுக்கு பின்னாடி என்ன யூஸ் பண்ணுவோம், present verb is தான் யூஸ் பண்ணியிருப்போம். For example, he is drawing, she is dancing, it is playing, the boy is standing here. அந்த பையன் இங்கே நின்றுட்டு இருக்கான். இதே இது past tenseல he அப்படின்ற ப்ரொனவுன், சி, இட் அப்படின்ற ப்ரொனவுன்ஸுக்கு பின்னாடி வாஸ்ன்ற verb யூஸ் பண்ணியிருக்கேன். ஹி வாஸ் ட்ராயிங், அவன் வரைந்து கொண்டிருந்தான். சி வாஸ் டான்சிங், அவள் நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள். இட் வாஸ் பிளேயிங், ஏதாவது ஒரு கேட்டோ இல்லை டாகோ ஏதோ அது விளையாண்டுட்டுருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இட் வாஸ் பிளேயிங். த பாய் வாஸ் ஸ்டாண்டிங் தேர், அந்த பையன் அங்கே நின்று கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கானா, த பாய் இஸ் ஸ்டாண்டிங் ஹியர். பட் அங்கே நின்றுட்டு இருந்தான்னு சொல்கிறப்ப முன்னாடி முடிஞ்சு போச்சு, அதுக்கு த பாய் வாஸ் ஸ்டாண்டிங் தேர். நெக்ஸ்ட் இப்போ நம்மளை பற்றி நம்ம ஜென்ரலாக சொல்கிறப்ப நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த பாருங்களேன், வி, யூ, they அப்படின்ற ப்ரொனவுன்ஸுக்கு பின்னாடி என்ன மாதிரி verbs யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் டென்ஸில் ஆரும் பாஸ்ட் டென்ஸில் வேறு யூஸ் பண்ணணும். இப்போ வி ஆர் இண்டியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் இண்டியன்ஸ், இப்போ நாமெல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது ஜென்ரலாக நம்மளை பற்றி நம்ம சொல்லக்கூடியது. ஸோ இந்த வின்ற ப்ரொனவுனுக்கு பின்னாடி ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம், வி ஆர் இண்டியன்ஸ். இதே இது நாம் வி ஆர் பிளேயிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப வி ஆர் பிளேயிங் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதே இது பாஸ்ட் டென்ஸில் ஆஃப்டர் வி வேர் வாட்சிங் டிவி, வி வேர் பிளேயிங் அப்படின்னு சொல்லலாம். பட் வி வேர் இண்டியன்ஸ்ன்னு சொல்லலாமா, நம்ம இப்போ இண்டியன்ஸாக இருக்கனால நம்மளை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இங்கே வி ஆர் இண்டியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் யூ அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். they are talking, அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். the boys are swimming in the river. இதே இது பாஸ்ட் verb வேர் யூஸ் பண்ணி பாருங்கள். யூ வேர் மை நெய்பர், நீங்கள் எனக்கு நெய்பராக இருந்தீங்க, இப்போ இல்லை, நீங்கள் எனக்கு நெய்பராக இருந்தீங்க. they were talking, அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். the boys were swimming in the river, அவர்கள் அந்த மாணவர்கள் அல்லது அந்த பாய்ஸ் அந்த பையன்கள் அங்கே நீச்சல் எடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆற்றில் நீச்சல் எடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் இருந்தால் எந்த verb யூஸ் பண்ணணும், அது ப்ரெசன்ட் டென்ஸில் எந்த மாதிரி verbs யூஸ் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸில் எந்த verbs யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஆன்சர்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த கிராமர் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.